விசேஷ கிருபைகளை கொடுத்து நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். ஹாப்பி நியூ இயர் வாழ்த்துக்கள் உங்கள் யாவருக்கும். பலங்களை பார்த்து சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹாப்பி நியூ இயர். காட் பிளஸ் யூ. 2022 வெளியில பட்டாசு உடைக்கிறாங்க. நம்ம தேவனை பாடி துதிக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் மாறுபடுவாராக. ஹாப்பி நியூ இயர் வாழ்த்துக்கள் எவ்ரிபடி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி நியூ இயர். ஆமென். புதிய போன 2 நாள் முன்னாடி என் மகனுக்கு என் மனைவி சொன்னாங்க, ஹாப்பி நியூ இயர் தான் என்னன்னு கேட்டான். அப்பா எல்லாமே புதுசா வரும்பா, மறுபடியும் மனைசா மறுபடியும் புதுசா வரும் அப்படின்னா என்னன்னு கேட்டான். திருப்பி கல்யாண நாள் வரும், திருப்பி பிறந்த நாள் வரும். அதனால நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா கஷ்டங்களையும் கர்த்தர் மாற்றி இந்த புதிய நாள்ல, புதிய வருஷத்துல ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லாம் சின்ன சின்னதா பார்த்தோம் பிள்ளைங்களெல்லாம். இன்னைக்கு எல்லா தோல் அளவுக்கு வளர்ந்துருச்சு. திடீர்னு பார்த்தா நம்ம பார்த்த பிள்ளைங்க கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தைய கொண்டு இன்னைக்கு குழந்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. எல்லாம் சாட்சி சொல்றாங்க. எவ்வளவு மேன்மை கர்த்தர் ஒவ்வொரு வருஷத்துல ஒவ்வொரு காரியம் செய்றார். ஆனா ஒன்று நான் சொல்லுவேன், ஐயோ எனக்கு இன்னும் எதுவுமே நடக்கலையே அப்படின்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஏதோ ஒன்று செஞ்சு இருக்கிறாரு, அது உங்களுக்கு தெரியாது. ஆனா நாள் வரும், அது வெளிப்படும். அம்மன் சொல்லுங்கப்பா. நான் இந்த வாக்குத்தத்தத்துக்காக நான் ஜெபித்தேன். இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எல்லாம் கை தட்டி இந்த வாக்குத்தத்துக்காக வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். அப்புறம் உன் சந்ததியான சாதிகளை சுதந்திரித்துக் கொண்டு பாழாய் கிடந்த பட்டினங்களை குடியேற்றுவிப்பார்கள். அவன் கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில நிச்சயமா நிறைவேறும். வீடு இல்லாத ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு புதிய இடத்தை தருவார், வாசல்களை திறப்பார். விசுவாசிக்கிறீங்களா? கிருபை நிச்சயமாய் வெளிப்படும். அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். ஏன்னா ஒரு விஷயம் நடக்க போதுன்னா நம்ம வாழ்க்கையில விசுவாச நாம் சும்மா இருக்கவே மாட்டோம். ஆமென். அல்லேலூயா. ஆனா நம்ம கஷ்டத்தை கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறாரு. நம்ம கஷ்டத்துல இருந்து மேல வர போறோம். சிலர் மேல வர வச்சிருக்கிறாரு, உயர்த்திருக்கிறாரு, இன்னும் உயர்த்த போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாள்ல உங்களோடு கூட நிற்பது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். புதிய ஆண்டுக்குள்ள நம்ம கடந்து போகிறோம். உங்களுக்காக கேலண்டர் இருக்கு, வாங்காதவங்க வாங்கிக்கோங்க. வாக்குத்தத்தம் நம்ம பிரிண்ட் பண்ணி செய்து வைத்திருக்கிறோம். அதையும் நீங்க என்ன பண்ணலாம், போகும்போது எல்லாரும் ஒன்றை வாங்கி கொண்டு போங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அது மாத்திரம் இல்ல, கேக் வந்திருக்கு, டீ வந்திருக்கு. ரொம்ப தூக்கம் வருதுன்றவங்க மட்டும் வெளியில போயிட்டு என்ன பண்ணுங்க, டீ குடிச்சிட்டு வாங்க. அப்படின்னா அப்படியா, சரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். ஏன்னா நீங்க போனீங்கன்னா உள்ள வர மாட்டீங்க. நான் முடிச்சிருக்கேன். சரியா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மரியா நம்ம செல்ல பொண்ணு, அதனால அதை எப்பவுமே அப்படிதான் சொல்லுவா. அதனால நானும் போட்டு பக்கத்துல அடிச்சுடுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ நான் ஒன்னும் சொல்றேன், கேட்டுக்கோங்க. பெரியவங்க உங்களால இருந்துக்க முடியலன்னா அங்க சேகர் உட்கார்ந்து இருக்கிறாரு, அப்புறம் தம்பிங்க உட்கார்ந்து இருக்காங்க. இப்படி கை தூக்கி இப்படி காட்டிடாதீங்க. ஆமா, இப்படி காட்டினா வெளியில சுற்றா போகும். இப்படி காமிச்சீங்கன்னா டீ கொடுப்பாங்க, ஷேர் பண்ணுவாங்க, வாங்கிக்கோ. சரிங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. தம்பிங்களா? சின்ன வரலையானோ? சரி தம்பி, எல்லாருக்கும் ஒரு டீ, குடிக்காதவங்களுக்கு எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அப்படியே ஒரு விலையா கொடுத்துரு. எல்லாரும் ஒருத்தர் கேட்பாங்க, கேட்காம போயிடுவாங்க. அதான் கற்பகம்மாலாம் கேட்கறாங்க. சரண், எல்லாருக்கும் இந்த புதிய ஆண்டு ஆரம்பிக்கும் போது ஒரு டீ குடிச்சிட்டு ஆரம்பிக்கிட்டோம். டக்குனு எல்லாருக்கும் குடும்ப பார்க்கலாம். ஸ்தோத்திரம். இல்ல இருக்கிறத வச்சு கொடுங்க. திருவந்து எடுக்க ஆயத்தமா இருக்குங்க. சரியான நேரத்துல நம்ம முடிக்கலாம். திருவந்து எடுக்கணும், வேகமா முடிக்கணும். அதற்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். தட்டில கிளாஸ்லயே பிடிச்சி கொடுங்க. ஒருத்தர ஷேர் பண்ணிக்கப்பா ஃபுல்லா கொடுக்காதீங்க. சும்மா 2 வாய் நினைக்கிற மாதிரி கொடுங்க. ஆமா, அப்பதான் நிறைய அடுத்த வாட்டி கொடுக்க முடியும். ஃபுல்லாக கொடுக்க வேண்டாம். சும்மா 2 வாய் நினைக்கிற மாதிரி கொடுங்க.
நான் சொம்பு ஃபுல்லா தரணும், சூடா குடிக்க போறீங்க. நிறைய பேர் டீயை குடிச்சிட்டே தூங்குவாங்க. அந்த மாதிரி ஆட்கள்லாம் நமக்கு தெரியும். அவங்கலாம் வந்து எந்த கொடுத்தாலும் குடிச்சு தூங்குவாங்க. அதனால கொஞ்சமா வாய் நாங்க கேட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். சரி, வாசிக்கலாம் வசனத்தை. ஏசாயா 54:3. மறுபடியும் வேதத்துக்கு திருப்புங்கள். நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்துக் கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள். அல்லேலூயா. இந்த வாக்கு தத்துவத்துக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த வார்த்தை உண்மையாகவே ஒரு மாற்றத்தை இந்த ஆண்டிலே நமக்கு கிரியை செய்ய போகிறது. அல்லேலூயா. தேவனுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வாக்கு தத்துவத்தை நம்ம சாதாரணமா நினைக்க கூடாது. இந்த வார்த்தையை விசுவாசிக்கணும், இந்த வார்த்தையை நம்பணும். இந்த வார்த்தையை என் வாழ்க்கையில ஆண்டவர் செய்திருக்கிறார், செய்ய போகிறார். நான் பெருகுவேன். அல்லேலூயா. சாதாரணமான பெருக்கல்ல, இடம் கொண்டு பெருகுவேன். இடமே இல்லாதவங்களுக்கு இடத்தை கொடுத்து கர்த்தர் பெருக பண்ணுவார். அல்லேலூயா. இந்த வசனத்தை நான் வாசித்துக் கொண்டிருந்த போது பல நாள் ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். பிரசங்கமே எடுக்கவே இல்லை நான். அப்போ அந்த வார்த்தையை நான் விசுவாசித்துட்டே இருந்த ஆண்டவரே, அடுத்த காரியத்தை அப்புறம் பேசுவதில்ல, இப்ப நாங்க ஜெபம் பண்ற ஆண்டவரே, இந்த வசனத்தை எங்களோட கூட பேசுங்க அப்படின்னு நான் ஜெபிக்கும் போது அந்த வார்த்தையை கர்த்தர் எனக்கு அதிகாரபூர்வமாய் கர்த்தர் கொடுத்தார். இந்த வார்த்தையை உங்க வீட்டுல வாக்குத்தத்தத்தை மாட்டுங்க. அல்லேலூயா. அதிகமா சொல்றேன், நம்ம சபை வாக்குத்தத்தத்தை முதலாவது மாட்டுங்க. புரிஞ்சுக்கோங்க. அதனால எல்லா சபையுடைய வாக்குத்தத்தத்தை வச்சுட்டு எதுவுமே எனக்கு படிக்கலையேன்னு நினைக்காதீங்க. நம்ம சபைன்னா நம்ம சபை வாக்குத்தத்தத்தை வைங்க, அதை விசுவாசிங்க. ஆண்டவர் உங்களை வலதுபுறத்திலையும் பெருகப்படுவார். எல்லாம் சொல்லுங்க, வலதுபுறத்துல இடதுபுறத்துல பெருகப்படுவார். அப்படின்னா உடம்புல பெருகிறது இல்ல, வாழ்க்கையில ஆசீர்வாதத்துல சில சாப்பிட்டே பெருகிட்டு புரியுதுங்களா? நம்ம ஒரு ஆளுங்க அதே மாதிரி பெருகிட்டே போனா அப்புறம் உங்களை தூக்கிட்டு போறதுக்கு வேற எதையாவது கொண்டு வரும். அப்படி இல்ல, செல்வாக்குல, உயர்வுல, மேன்மையில, ஆசீர்வாதங்களில தேவன் நம்மை பெருக செய்வார். ஆமென். அல்லேலூயா. என்னுடைய வீடு இருப்பது போல இனி இருப்பதில்லை, என் வேலை இருப்பது போல இனி இருப்பதில்லை, என்னுடைய வருமானம் இத்தனை வருஷத்துல இருந்தது போல இந்த வருஷத்துல இருப்பதில்லை, இதை காட்டுற ஒரு பெருக்கத்தை தேவன் தருவார். நான் ப்ராக்டிக்கலா சொல்றேன். இந்த ப்ராக்டிக்கல் வேலை நீங்க பிலீவ் பண்ணுங்க, விசுவாசிங்க. கர்த்தர் உங்கள் வருமானத்தை ரெட்டிப்பாய் அல்ல 1000 மடங்கு பெருக செய்வார். அல்லேலூயா. இதை கொண்டு பெருக செய்வார். லாக்கர் வாங்கி சேவ் பண்ற அளவுக்கு பெருக செய்வார். நம்புறீங்களா? நம்புறீங்களா? அல்லேலூயா. கிரெடிட் கார்டு வாங்கி நம்ம பெருகிறது இல்லை, டெபிட் கார்டுலயே பெருக்க போறோம். செலவு பண்ணக்கூடிய கார்டுகளை தேவன் எனக்கு பெருகபடி, வருமானம் பெருகபடி, ஆசீர்வாதங்களை பெருகபடி தேவன் எனக்கு கிருபை செய்வார். கை வைத்தியாக சொல்லுங்க. ஏசாயா 54 அது 3ஆம் வசனம் வாசித்து 7ஆம் வசனத்துல வாசிக்கும் போது வாசிங்க. ஏசாயா 54:7 வேகமா வாசிங்க யாராவது. 54:7. இவை பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்ளுவேன். கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை பாருங்க. சில நாட்கள் நம்ம சோர்ந்து போயிருந்தோம், கஷ்டப்பட்டோம். ஐயோ, எனக்கு வழி திறக்காதா, நான் ஏன் இவ்வளவு கஷ்டத்துக்குள்ள, நான் பாடுகளுக்குள்ள நான் பிரவேசித்தேன், எனக்கு என்ன ஆண்டவர் கைவிட்டுட்டாரோ சில நேரம் நினைக்க தோணுது இல்லையா? நம்ம கடந்த நாட்கள்ல நான் கூட ஒரு சில பிரச்சனையின் வழியாய் கடந்து வந்தேன், சில போராட்டத்தின் வழியாய் கடந்து வந்தேன். ஆனால் கர்த்தர், நான் ஒன்று மட்டும் நம்பினேன், ஆண்டவர் என்னோட பேசினார், நான் உன்னை கைவிடுவதில்லை. அல்லேலூயா. நான் விசுவாசிகளுக்காக ஜெபித்த போது, சபைக்காக ஜெபித்த போது நான் அழுதேன். ஆண்டவரே, எனக்கு பின்னாடி வந்த குடும்பங்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், ஆண்டவரே, எனக்கு பின்னாடி சபை ஆரம்பித்த ஊழியத்தை நடத்தினவர்கள் எத்தனையோ பேர் பெருகி இருக்காங்க. ஆண்டவரே, என்னை பெருக பண்ணுங்கப்பா, எனக்கு ஆத்துமாக்களை தாங்க ஆண்டவரே, என் ஆத்துமாக்கள் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னு நான் கலங்கின நாள் உண்டு. உபவாசம் போட்டு இருதயத்தில் அழுத நாட்கள் உண்டு, இரவுல உட்கார்ந்து அழுத நாட்கள் உண்டு. ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார். ஆண்டவர் கஷ்டம் வந்தது, பிரச்சனைகள் வந்தது, உபத்திரம் வந்தது, ஆனா கர்த்தர் கைவிடவே இல்லை. ஆமென். நான் கடன் வாங்கினா கூட ஜெபம் பண்ணுவேன் ஆண்டவர் கிட்ட. கடனா இஎம்ஐ வாங்கும்போது, கடன் வாங்கும்போது
இந்த பொருள் கடன் வாங்கும் போது நான் ஜெபிப்பேன். 10 மாசம் ஆனாலும் சில நேரத்துல 1 மாசம் 1 வருஷம். இந்த ஐபோன் வாங்கும் போதெல்லாம் நான் எத்தனையோ வருஷம் ஜெபம் பண்ணியிருக்கேன். நம்ம சபை மக்களுக்கு தெரியும். இஎம்ஐல தான் வாங்கினேன். ஆனா ஜெபம் பண்ண, இந்த கடன்ல நான் சிக்கிக்கிறேன், ஆனாலும் தயவு செய்து நான் காப்பாத்து ஆண்டவரே, நான் சரியாக கட்டி விட வேண்டும், எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே அப்படி ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் கிட்ட எதெல்லாம் ஜெபம் பண்ணணும் அதெல்லாம் எனக்கு ஆண்டவர் கிருபையா இரக்கமாய் ஆசீர்வதித்து தேவன் எந்த பிரச்சனையிலும் மாட்டாமல் இதுவரை காப்பாற்றி இருக்கிறார். நம்ம சபையையும் காப்பாற்றி இருக்கிறார், உங்களையும் காப்பாற்றுவார். ஆமென் சொல்லுங்க பாருங்க. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த வருஷத்துல நிறைய பேருக்கு ஆண்டவர் ஹீலிங் பண்ணி இருக்கிறார். நிறைய நோயில இருந்து ஹீலிங் பண்ணியிருக்காரு, ஆபரேஷன்ல இருந்து விடுதலை பண்ணிருக்கிறார், நிறைய பேருக்கு சுகம் கொடுத்திருக்கிறார். இன்னும் அந்த கூட்டம் எல்லாம் இங்க வரல, வந்திருந்தா இன்னும் பெருகி இருக்கும். வெளியில தான் ஃபுல்லா சேர் போடணும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த வருஷத்துல எத்தனையோ சாட்சி சொல்ல முடியும். நான் அவ்வளவு சாட்சி அற்புதத்தை செய்திருக்கிறார், சுத்தமாக்கி இருக்கிறார். இன்னைக்கு காலையில கூட இன்னைக்கு புதுசா ஒரு மிராக்கிள். போன வாரத்துல சொன்ன ஆண்டவரே ரொம்ப நாள் ஆச்சு ஒரு சாட்சி புதுசா சொல்லணும், நான் கடைசியே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் ஜோம் பண்ணேன் போன வாரம். இந்த வாரம் ஜாக்லின் ஆன்ஜியோ பண்றாங்க, ஜோம் பண்றோம். பயப்படாதீங்க, சமாதானம் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க, ஆண்டவர் அற்புதம் செய்வாரு, நீங்க சீக்கிரம் வீட்டுக்கு வருவீங்க என்ன. ஆனா உள்ளத்துல ஒரு வார்த்தை வந்துகிட்டே இருந்தது, கத்தியே படாதுன்னு. ஆனா கர்த்தர் பாருங்க, ஆன்ஜியோவே இல்லாம வெளியில மாத்திரையிலே சரி செய்யலாம் நினைச்சிட்டாரு. நம்ம மாத்தோமா? அப்படிதானே? ஆபரேஷன் கட்டி நர்ஸ்ல ஆண்டவர் சொன்னாரு, வெளியில கூப்பிட்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் தான் அம்மா நம்ம சபைக்கு வந்தாங்க. கர்த்தர் கை தட்டி கர்த்தர் சோதனை பண்ணுவாங்க. மருமகனுக்கு தலைவலி, மூளையில பிரச்சனை, ஜெபம் பண்ணுவோம். மூளை கட்டியில இருந்து விடுதலை கொடுத்து ஆண்டவர் முதல் ஜெபிக்கும் போது சொன்னாரு, ரொம்ப கிரிட்டிக்கல் பிரச்சனை, ஆனா ஜெபம் மாற்றத்தை கொண்டு வர. அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம சபையில உட்கார்ந்து இருக்கிறாங்க நிறைய பேர் உயிரோடனா அது ஜெபம், தேவ கிருபை. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவரை தேடினால் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். சில நேரம் நமக்கு ஜெபம் கேட்கப்படாதது போல இருக்கும், ஆனா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் கர்த்தர் நம்மளை கைவிட்டுட்டாரோ. அப்படியும் ஆண்டவர் நான் ஆராய்ச்சி பண்ணும்போது இந்த வசனம் இமை பொழுதுதான் அவனை கைவிட்டேன். எப்படி கைவிட்டவங்க? ஜஸ்ட் லைக் அந்த கண்ணி பாருங்க, சிமிட்ற நிமிஷத்தை பார்த்தீங்கன்னா எத்தனை வாட்டிக்காக சிமிட்ற நமக்கே தெரியாது. ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் இல்லையா? பக்கத்துல சொல்லுங்க, ஆண்டவர் இமை பொழுது கைவிட்டாரு. அதுக்குதான் நீ அழுத, அதுக்காக தான் நீ கண்ணீர் விட்ட, அதுக்காக தான் புலம்பினாய். ஆனா அவருக்கு மொத்தமா கைவிட்டா நம்ம நிலைமை என்ன? ஆனா அப்படிலாம் விட மாட்டாருங்க. அவர் சொல்றாரு, ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால உன்னை சேர்த்து கொண்டேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் சேர்த்து கொண்டார், அவர் அன்பின் நம்மை சேர்த்து கொண்டு இருக்கிறார். வசனத்துல வாசிக்கலாம். யோபு புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல, நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான். நீதிமான் என்ன பண்ணுவானா? தன் வழியை உறுதியாய் பிடிப்பான். நீங்கெல்லாம் ரட்சிக்கப்படணும், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்படணும். இந்த வாழ்க்கையில நீங்க ஆண்டவரை தேடுகிறது சாதாரணமா தேடக்கூடாது, நீதிமானாய் மாறி தேடும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆபிரகாம் நீதிமானாய் இருந்தான், அவன் ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுத்தார். சோதோம் கோமோரா பட்டணம் அழிய போது லோத் அங்க இருக்கிறான், ஆண்டவர் அவனோடு பேசினார். அவன் நீதிமானுக்காக பரிந்து பேசி ஜெபம் பண்ணினான். அல்லேலூயா. யாருக்காக ஜெபம் பண்ணான்? லோத்துக்காக. ஆண்டவரே, ஒரு 50 நீதிமானை கண்டா நீங்க அந்த தேசத்தை அழிப்பீங்களா? இல்ல. அல்லேலூயா. 50 நீதிமானுக்காக அழிப்பீங்களா? ஆபிரகாம் ஜெபம் பண்ணார். எப்படி? பாவிக்காக ஜெபம் பண்ணாரா? நீதிமானுக்காக ஜெபம் பண்ணார். ஜெபத்துல நம்ம கூட அப்படிதான் ஆண்டவர் கிட்ட நான் சொன்ன, ஆண்டவரே இந்த சபை மக்கள் நீதிமான ஆண்டவரே, அவங்க உங்களை ஏற்றுக்கொண்டாங்க ஆண்டவர், ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, ஜெபிக்கிறாங்க ஆண்டவரே, அவங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆபிரகாம் ஜெபம் பயங்கரமான கிரியை செய்தது. அப்ப சொன்னாரு, 40 பேருக்காக 30 பேருக்காக, ஒருவேளை அந்த பட்டணத்துல 20 பேர் இருந்தா, அப்படியே மறுபடியும் பேசுறாரு ஆபிரகாம். ஜெபம் பண்றான், ஆண்டவரே 10 பேர் நீதிமான் இருந்தா அந்த பட்டணத்தை அழிப்பீங்களா? உடனே சொன்னார், நான் அழிப்பதில்லை. அல்லேலூயா. நீங்க உங்க வீட்டுல நீதிமானா இருந்தா உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. இந்த வருஷம் புது வருஷத்துல ஞானஸ்தானம் எடுக்காதவங்க இந்த வருஷத்துலயாவது சீக்கிரம் எடுங்க. ஆமென்.
எடுக்காதவங்கள உங்க பிள்ளைங்களை எடுக்க முயற்சி செய்யுங்க, ஒப்பு கொடுங்க. பாவத்திலேயே வாழாதீங்க, பாவ வாழ்க்கையை விட்டு வெளியே வாங்க, கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுங்க. நீதிமான் தன் வழியை என்ன பண்ணுவானா? உறுதியா பிடிப்பான். நீங்க உறுதியா பிடிச்சுக்கணும். உங்க வழி என்னது? இயேசு கிறிஸ்துவின் வழி, இயேசு கிறிஸ்து காண்பித்த வழி. ஆமென் சொல்லுங்க. நிறைய பேரு எங்கேயோ கவனிச்சுட்டு இருக்கீங்க, கொஞ்சம் இங்க கவனிங்க வாக்குத்தத்தத்தை. இது ரொம்ப முக்கியமான ஆசீர்வாதமான வார்த்தை. இந்த வார்த்தையை அசட்டை பண்ணாதீங்க, சரியா? அப்ப நீதிமான் உறுதியாய் அவன் பிடித்துக் கொள்வான், வழியை பிடிச்சுப்பான். எந்த வழியை பிடிப்பான்னா நல்ல வழியை பிடித்துக் கொள்வான், கெட்ட வழியை பிடிக்கிறது இல்ல. அல்லேலூயா. உன் ஃப்ரெண்டு தப்பு செய்யறான்றதுனால நீ தப்பு செய்யணும்னு அவசியம் இல்லை, அவனை சரிப்படுத்த வேண்டியதுதான் உன் வேலை. கர்த்தருடைய பிள்ளைகள், கிறிஸ்தவர்கள், தேவ பிள்ளைகள், நீங்கள் ஒருவருக்கு விரோதமாய் எழும்பவே கூடாது. அல்லேலூயா. மறக்கிறோம், மன்னிக்கிறோம், நேசிக்கணும், அன்பு செலுத்தணும், கர்த்தருடைய வழியிலே நாம் நடக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, இங்கே 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் யாராவது சத்தமா வாசிக்க, டக்குன்னு வேகமா. Thank you Jesus. 2 சாமுவேல் 3:39. போட்டி போட்டு எடுத்து வாசிக்கணும், பயப்படுறீங்க. நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவனா இருந்த போதும் சிரியாவின் குமாரராகிய இந்த மனுஷர் எனக்கு பலத்திற்கு மிஞ்சினவர்களாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வார்த்தையை மட்டும் சொல்லுங்க, நான் சொல்றத சொல்லுங்க. ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை சொல்றேன். இங்க ராஜா அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தாலும் அவனுக்குள்ள ஒரு தாழ்மை. அபிஷேகம் பண்ணப்பட்டு ரூடாலாம் பேசல. விசுவாசிங்க கிட்ட நான் தைரியமா தாழ்மையா கேட்டுக்கிறேன். கர்த்தர் விரும்புறது சொல்றேன். ஒரு நாளும் பெருமையா பேசாது, ஆணவத்துல பேசாது. அல்லேலூயா. அதுல பார்த்து சொல்லுங்க, பெருமையா பேசாத, ஆணவமா பேசாது. இருக்கிறது கடவுள் கொடுத்த ஆசீர்வாதம், புரியுதா? கடவுள் கொடுத்த ஆசீர்வாதம். மழை வந்துட்டே இருந்ததுன்னா நமக்கு பிரச்சனை, புரிஞ்சுக்கோ. வெயில் அடிச்சுட்டே இருந்தாலும் பிரச்சனை தான், புயல் காத்து அடிச்சுட்டே இருந்தாலும் பிரச்சனை. எல்லாத்தையும் ஒரு டைம் வச்சிருக்கிற. அதே போல சில நேரத்துல கஷ்டம் வரும், அதுக்கப்புறம் நமக்கு ஆசீர்வாதம் வரும், கண்ணீர் வரும், மாறும். ஆமா, தோத்துறோம். என்ன டிஸ்கஷனு? நீங்க ஒரு பிரச்சனை அங்க ஓடிக்கிட்டு இருக்குதா? சொல்லுங்க, சரியா? பெருமையா பேசாதீங்க. அடுத்தது ஆணவத்துல பேச. இங்க ராஜா சொல்றாங்க, நான் அபிஷேகம் பண்ணப்பட்டு இருந்தாலும் நான் எப்படி இருக்கிறேன்னா பலவீனன். அல்லேலூயா. ராஜா அபிஷேகம் பண்ணப்பட்டவன், நான் இன்னும் பலவீனன் சொல்றாரு. அது மாத்திரம் இல்ல, சிரியாவின் குமாரர்கள் அவனுக்கு விரோதமாய் மிஞ்சி இருந்தாங்க, பாவத்தை செய்தாங்க, பொல்லாப்பை செய்தாங்க. அவன் சொல்றான், கர்த்தர் அவன் பொல்லாப்புக்கு தக்கதாய் அவனுக்கு சரி கட்டுவார். அல்லேலூயா. இந்த வருஷத்துல இல்ல போன வருஷத்துல உங்களுக்கு விரோதமாய் தேவ பிள்ளைகளே யார் எதை செய்திருந்தாலோ மிஞ்சி இருந்தாலோ அதை கர்த்தர் உனக்கு அவர்களுக்கு சரி கட்டுவார். நம்புறீங்களா? கர்த்தர் சரி கட்ட போல. அல்லேலூயா. பொல்லாப்பு செஞ்ச சிரியாவின் குமாரருக்கு கர்த்தர் செய்தது போல நமக்கும் நமது விரோதிகளுக்கும் அவர் செய்வார். அல்லேலூயா. இதெல்லாம் ஆமென் நல்லா சொல்லணும். யுத்தம் தேவன் பண்ணுவார். அதான் ஆசீர்வாதம் இந்த வருஷம். நீ சும்மா இருக்க போற, யுத்தம் யார் பண்ணுவா? கர்த்தர் பண்ணுவார். உனக்கு விரோதமா பொல்லாப்பு செய்தது யாரோ அவங்களுக்கு கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. சவால் விட்டு சொல்றேன், சவால் விட்டு சொல்றேன், இந்த வருஷம் நீ யுத்தம் பண்ணுகிற வருஷம் இல்ல, உனக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுகிற வருஷம். உன் எல்லையை கர்த்தர் பெருக பண்ணுகிற வருஷம், உன்னுடைய சமாதானத்தை பெருக பண்ணுகிற வருஷம், உன்னுடைய ஆஸ்திகளை பெருக பண்ணுகிற வருஷம். பிலீவ் பண்றீங்களா? அல்லேலூயா. சரி கட்டுவார் சொல்லுங்க பாருங்க. அல்லேலூயா. நம்ம சொல்றோம், நான் சரி கட்டுறேன் பாருன்றோம். நம்ம சொன்னா ஒன்னும் வேலைக்கு ஆகுறது இல்ல. நம்ம யுத்தம் பண்ண முடியாது. நான் சொல்றேன், எனக்காக சரி கட்டுறதுனால இருக்கு. அல்லேலூயா.
நிறைய பேருடைய பிரச்சனைக்கு இந்த வருஷம் ஒரு முடிவு இருக்குது. அல்லேலூயா. முடிவு இருக்குதா இல்லையா? வேணாம், பிரச்சனை போயிட்டே இருக்கட்டும், நான் பாத்துக்கிறேன் சொல்றவங்க மட்டும் நீங்களே பார்த்துக்கோங்க. நான் சொல்றேன் என் பிரச்சனையை அப்பா பார்க்க போறாரு. நீங்க விசுவாசிக்கிறீங்க, உங்க பிரச்சனையை யார் பார்க்கணும்? அப்பா ஏசப்பா பார்க்கணும். யுத்தம் அவர் பண்ணுவாரு. சரியாக குமாரர்கள் வீழ்ச்சி பண்ணாலும் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்காக கர்த்தர் எழுந்தருள்வார். அபிஷேகம் பண்ணப்பட்ட நீதிமானுக்காக கர்த்தர் எழுந்தருள்வார். உனக்கான யுத்தம் கர்த்தருடைய யுத்தமா இருக்கிறது. கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ நம்ம பெறுகிறதுக்கு கர்த்தர் என்ன செய்வார்னா, சத்துருக்களை யுத்தத்துல என்ன பண்ணுவார்? சரி கட்டுவார். புரியுதா? நீ பெறுகிறதுக்கு உன்னை என்ன பண்ணுவாரு? சரி கட்டுவார். எந்த எனிமிஸும் இல்லாம சரி கட்டுவார். யாத்ராகமம் 1:20 இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார் என்று பார்க்கிறோம். ஜனங்கள் பெருகி மிகுதியை பலத்து போன ஒரு சம்பவம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக ராஜா எழுப்பினான். ஆனா இந்த மருத்துவச்சிகள் சொல்றாங்க, எபிரேய பெண்கள் பலசாலிகளா இருந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் அந்த பலம் வேணும். குழந்தை பெற்றெடுக்கிற அல்லேலூயா. புது வருஷத்துல உங்களுக்கு பலம் தருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நம்புறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு பிள்ளை பெற்றெடுக்கிற பலம் தருவார். பிள்ளையை பெற்றெடுத்துட்டா வளர்க்கணும், அதுக்கும் அந்த பலம் தருவார். அல்லேலூயா. மருத்துவச்சிகளுக்கு கொடுத்த பலம். மருத்துவச்சிகள் செய்தது என்ன தெரியுமா? குழந்தைகளை சாகடிக்காமல் பார்த்தார்கள். அவர்களுக்கு நன்மை செய்த. ஏன்னா ஒருவன் அவரை, நான் வேதம் சொல்லுகிறது தேவ பிள்ளைகளை, உங்களை ஒருவன் தொடுவானால் அது கர்த்தருடைய கண்ணை தொடுவது போல. அல்லேலூயா. ஒருவன் உங்களை தொட்டா அது யாரை தொட்ட மாதிரி? ஆண்டவருடைய கண்ணை தொட்டது போல. அப்ப என்ன முடியலையா? சரி, டக்கு முடிச்சிருக்கோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ இந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நன்மை செய்வார். உங்களுக்கு இறக்கம்னா கர்த்தர் நன்மை செய்வார். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் நன்மை. முடிஞ்சுதா? டக்குன்னு இருங்க, அனுப்புங்க. அண்ணன் எவ்வளவு நேரம் முடிச்சுட்டு இருக்காரு, பேசிட்டு இருக்கீங்க. சரிப்பா, போப்பா. நீ போய் வெளியே ஒரு குடிச்சிட்டு டக்குன்னு உள்ளவா. அல்லேலூயா. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம். ஒன்று சேர்ந்து துதிப்போம், சத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர். பாடுங்க. ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். தூங்குறவங்களா சொல்லுங்க. அல்லேலூயா. தூங்குறீங்களா? பக்கத்துல இருக்கிறவங்க தொடையில ஒரு தட்டுப்பா. தட்டு நல்லா ஒரு தட்டு, தொடையில தட்டு, கையில தட்டு. வசனத்தை கேளுங்க, டிவிங்க. முடிச்சிட்டீங்களா? இதுக்கப்புறம் யாரும் இறந்து கூடாது, பேசக்கூடாது. சிரிக்கிறதால என்ன கேட்டுதான் சிரிக்கும். டீல் போட்டு அல்லேலூயா. தம்பிங்களா அப்படியே உட்காருங்க. ஓகே.
குழந்தைங்க பார்த்துக்கோங்க. ஸ்தோத்திரம். குழந்தைங்களுக்கு என்ன வேணுமோ, பிஸ்கெட் வேணா பிஸ்கெட் கொடுங்க. பிஸ்கெட் பேக்கெட் இருக்கு, எடுத்து அது குழந்தை கொடுமா. சின்ன குழந்தைங்களுக்கு கேக் வேணா பிஸ்கெட் இருந்தா ஏதாவது சாப்பிட கொடுங்க. வெரி குட். நம்ம வாசிக்க போகிறோம். யாத்திராகமம் 1:20 வாசிக்கலாம். யாத்திராகமம் 1:20 வாசிக்கலையா? யாத்திராகமம் 1:20 இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். பாருங்க, மருத்துவச்சிகளுக்கு கர்த்தர் நன்மை செய்வாரானால் ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்த மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்வாரானால் உனக்கும் எனக்கும் நிச்சயமா நன்மை செய்வார். அல்லேலூயா. இரக்கம். அந்த மருத்துவச்சிகள் செய்ததெல்லாம் இறக்கப்பட்டதுதான். ஒரு குழந்தை பெற்றெடுக்க இறக்கப்பட்டார்கள். அப்ப நீங்களும் இந்த ஆண்டுல நிறைய மற்றவர்கள் மேல இறக்கம் வைக்கணும். இந்த இறக்கத்தை நீங்கள் வைக்கும் போது உங்கள் வாழ்க்கையில அந்த நன்மையை தேவன் தருவார். சமாதானத்தை காண கர்த்தர் கிருபை செய்வார், நன்மையை செய்வார். அந்த நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி அவர் தயவு பாராட்டுவார். அல்லேலூயா. இந்த நன்மையை பெற்றுக் கொள்வதற்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்ன தெரியுமா? நல்ல ஜெபம் பண்ணி இரக்கமா இருக்கணும். எல்லாருமே எப்படி இருக்கணும்? கல்வி உறுதியும் நிறைய பேருக்குள்ள இருக்கு. கல் தோசைன்றாங்க இல்லையா? அந்த மாதிரி என்ன தோசை, கல் இட்லி, அந்த மாதிரி சில பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல கிறிஸ்துமஸுக்கு எல்லாம் சிலர் இந்த கலகலை கிழகலை எல்லாம் செய்ய சுற்றுப்பா, இந்த சீடகிடலாம் அதெல்லாம் கல்லு என்னது பல்லுல கடிச்சாலாம் சில வீட்டுல என்ன ஆகுதுல உடைய சுத்திய வச்சு உடைச்சா சுத்தி உடைய அப்படி எல்லாம் சில மேக் பண்ணிருப்பான். அதெல்லாம் ஒண்ணும் சொல்றதுக்கு இல்லை. ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், நீங்கள் உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு கொடுங்க. சமாதானத்துக்கு ஆண்டவருக்கு, ஆண்டவரே இருதயத்தை சமாதானமாக்குங்க. ஆண்டவரே கல் இருதயம் என்னை விட்டு நீங்கட்டும், என் வாழ்க்கையை ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே சொல்லி கேட்டு பாருங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில மருத்துவச்சிகளுக்கு செய்த நன்மை போல உங்கள் வாழ்க்கையில இந்த வருஷம் நன்மை செய்வார். அல்லேலூயா. அந்த நன்மை செய்கிற தேவனை ஒருபோதும் மறந்துடாதீங்க. நீ நினைக்கிறீங்க எனக்கு நன்மையே நடக்காதா? நீ எவ்வளவு இறக்கப்படுறாயோ அவ்வளவு இறக்கத்துக்கு கர்த்தர் உனக்கு நன்மை செய்வார். அல்லேலூயா. நீங்க மனசுல இறக்கப்படலைன்னா உங்களுக்கு யாரும் இறக்கப்பட முடியும்? நீங்க இறக்கப்படணும். கர்த்தருடைய சமூகத்துல துதிக்கணும். ஆண்டவரே நான் இப்பொழுது ஒப்பு கொடுக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவர் சொல்லி நீங்க ஜெபிங்க. கர்த்தர் உங்களுக்கு அதை இரக்கம் பாராட்டுவாராக. அல்லேலூயா. யோசுவா 10:25 சொல்லுகிறது, அப்பொழுது யோசுவா அவர்களை நோக்கி, நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் பலத்த திடமனதாய் இருங்கள், நீங்கள் யுத்தம் பண்ணும் உங்கள் சத்துருக்களுக்கு எல்லாம் கர்த்தர் இப்படி செய்வார் என்றார். அல்லேலூயா. இந்த வருஷத்துல கர்த்தரே யுத்தம் செய்வார். மறுபடியும் சொல்றேன், உங்களுடைய சண்டைகள் உங்களுடையதல்ல, கர்த்தருடையது. உங்களுடைய சமாதானம் உங்களுக்குரியதல்ல, அந்த தெய்வம் தரக்கூடிய சமாதானம். உங்க வாழ்க்கையில நன்மையை கர்த்தர் கொடுப்பார். விசுவாசத்தால் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வருஷத்துல எந்த முதல் நாள்ல இருந்து கடைசி டிசம்பர் மாதம் 31 26வது வருஷத்துக்குள்ள பிரவேசிக்கிற வரைக்கும் ஒன்று மட்டும் நிச்சயம், நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பயப்படாதே, எதற்கும் பயப்படாதே, கலங்காதே. கர்த்தர் உனக்கு சொல்ற அந்த வார்த்தை திடமனதாயிரு, திடமனதாயிரு, பலத்து திடமனதாயிரு. யோசுவா அவர்களை நோக்கி சொன்னா, பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. ஆமென். புதிய வருஷத்துல என்ன கேஸ் நடக்கும், என்ன பிரச்சனை நடக்கும், என்ன போராட்டம் இருக்கும், என்ன உபத்திரம் வரும், பயப்படாத. கர்த்தர் உனக்கு சமாதானம் தருவார். கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 1:28 இன்னைக்கு இந்த ஆசீர்வாதத்தை குறித்து பார்க்க போகிறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வேதத்துல கர்த்தர் ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். 1ஆம் அதிகாரத்துல இருந்து வாசிக்கும் போது அந்த பெருக்கத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த பெருக்கம் என்பது ரொம்ப முக்கியம் நம்ம வாழ்க்கையில. இடம் கொண்டு பெருகுவாய். எல்லாம் சொல்லுங்க, இடம் கொண்டு பெருகுவாய். கொஞ்சம் கையை நல்லா ஆக்ஷன் பண்ணி சொல்லுங்க. எவ்வளவு பெருகுன்னு நினைக்கிறேன்? இடம் கொண்டு பெருகுவேன். கை உயர்த்தி ஆமென். என்னை தேவன் இடம் கொண்டு பெருக கர்த்தர் செய்வார். ஆமென். அல்லேலூயா.
உட்கார். அப்ப இடம் கொண்டு பெருகும்படி தேவன் நமக்கு கிருபை செய்வார். நம்முடைய வீடு அது எந்த அளவுல இருக்கிறது நமக்கு யோசிக்கலாம். அநேக நேரங்கள்ல நம்ம கஷ்டத்துல இருக்கிறோம். நான் சிலருடைய வீட்டை நான் ஆரம்பத்துல இருந்து ஒரு 10 வருஷத்துக்கு மேல பார்க்கிறோம். ஒவ்வொருடைய வீடுகளையும் கர்த்தர் பெருக பண்ணி இருக்கிறார், வாழ்க்கையை பெருக பண்ணி இருக்கிறார். நீங்க பெருகணும்னு நினைச்சா முதலாவது உங்க லைஃப் அர்ப்பணிக்கணும். உங்களுக்கு ஆசை இருக்குது, ஆனா நீங்க அதுக்குள்ள இறங்குறதுக்கு பயந்தா தேவனால கிரியை செய்ய முடியாது. அதனால நான் பயப்படாமல் இருங்க. ஒரு வீடு பெருகணும், வேலை பெருகணும்னா நீ தான் உன் டிசிஷனை மாத்தணும். அதுக்குள்ள டிராவல் பண்ணணும், இறங்கி வரணும். ஆண்டவரே என்னை நீ பெருக செய்ய மாட்டவரே. அல்லேலூயா. அப்போ ஆதியாகமம் 1:22 பார்க்க, தேவன் அவர்களை ஆசீர்வதித்து நீங்கள் பெருகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்றும் பறவைகள் பூமியில் பெருக கடவுள் என்றும் சொன்னார். அல்லேலூயா. முதல் ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி ஆதாம் ஏவாளை படைத்து அது சொன்னது என்னன்னா, பறவைகளை பார்த்து சொல்ற பழுகி பெருகு. இல்லைன்னா கோழிக்கறிலாம் நம்ம சாப்பிடறதுக்கு எப்படி இருக்கும்? பெருகலையா என்ன இருக்கும்? கோழிக்கறியை பார்த்திருப்பீங்களா? ஆடை பார்த்திருப்பீங்களா? முடியாது. அது பெருகிறது தேவனுடைய ஆசீர்வாதம். அல்லேலூயா. பறவைகள் பெருக வேண்டியது, மீன்கள் பெருக வேண்டியது. நான் நினைப்பேன் பல நேரத்துல எவ்வளவு மீன் மார்க்கெட்ல வந்துகிட்டே இருக்கு, எல்லாரும் வாங்கி சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா மீன் என்ன ஆகுறது இல்ல. கடல்ல குறையுதுங்களா? கடல்ல மீன் குறையுதா? இல்ல, பெருகிட்டு தான் இருக்கு. ஏன்னா தேவனுடைய ஆசீர்வாதம். ஆதியாகமம் 1:22 சொன்னாரு, நீங்கள் பழுகி பெருகி சமுத்திர ஜலத்தை என்ன பண்ணுங்க, நிரப்புங்க. மீன்கள் எல்லாம் அந்த வேலையை செஞ்சுட்டு, எல்லா பட்சிகளும் அதை செய்து கொண்டிருக்கு. பறவைகள் பூமியில் பெருக கடவுது என்று சொன்னார். அப்படியா? ஆண்டவர் அவர்களுக்கு சொன்னவர் அது பெருகும் போது உன்னை பெருகாம ஆண்டவர் வைப்பாரா? அல்லேலூயா. குடும்ப வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொடுத்து உன்னை பெருக செய்வார். அல்லேலூயா. தேவன் நன்மை தந்து உன்னை பெருக செய்வார். விசுவாசித்தா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆதியாகமம் 1:28 வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 1:28 பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். யார் ஆசீர்வதித்தாரு? ஆதாம் ஏவாளை ஆசீர்வதிச்சாரு. அப்போ இந்த உலகத்துல பார்க்கிற எல்லாம் ஆண்டு கொள்ளுங்கள். யாருக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம்? மனிதர்களாகிய நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம். அல்லேலூயா. இந்த உலகத்துல பார்க்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆண்டு கொள்வதற்கு தேவன் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. கொஞ்சம் கத்து நல்ல வாயை தொடர்ந்து இங்க கொஞ்சம் தயவு செய்து கவனிங்க. மறுபடியும் சொல்லிட்டே இருக்கிறேன். சிறு பிள்ளைகளை விட்டுருங்க, அவங்க ஜாலியா விட்டுருங்க. நீங்க அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. வசனத்தை கவனிங்க தயவு செய்து. அப்போ இங்க சொல்ற ஆதாம் ஏவாளை பார்த்து எல்லாவற்றையும் ஆண்டுகொள், இந்த பூமியில இருக்கிற எல்லாவற்றையும் ஆண்டுகொள், அதெல்லாம் நிரம்பிக்கிட்டே இருக்கும். அதை நீ ஆசீர்வதித்து, நான் உன்னை ஆசீர்வதிச்சிருக்கேன், அதிகம் ஆசீர்வதிச்சிருக்கேன், அது பெருகும். உன் வாழ்க்கைக்கு தேவையானதை இந்த பூமியில நான் நிரப்பி இருக்கிறேன், அதை நீ ஆண்டுகொள். அல்லேலூயா. எந்த மிருகம், எந்த ஆஸ்தியா இருந்தாலும், தங்கமா இருந்தாலும், வெள்ளியா இருந்தாலும், இரும்பா இருந்தாலும், எல்லாவற்றையும் ஆளுகை செய்ய மனுஷனுக்கு அதிகாரம் கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆசீர்வாதத்தை வேணுமா? நகை போட்டேன்னா அது உங்க விருப்பம். போட்டவங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம், அந்த செல்வங்களை பெற்றுக் கொள்கிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டு கொள்வீர்கள். நான் ரெஜிஸ்டர் செய்திருக்கேன், நகையை போடல சார், அவுத்துட்டேன், நோ பிரச்சனை. திருப்பி ஆசை வந்தா போடணும்னா போட்டுக்கோங்க. ஆமென் சொல்லுங்க பாருங்க. ஆனா நான் ரெஜிஸ்டர் செஞ்சுட்டேன், நான் இனிமேல் நகையை போட மாட்டேன் அப்படின்னா அது ஆண்டுக்கு ஒப்பு கொடுத்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணக்கூடாது? போடவே கூடாது. ஒரு பொருத்தனை செஞ்சுட்டா அதை நீங்க அதை மறுபடியும் செய்யக்கூடாது. அது கூட உங்களுடைய கணவனுடைய விருப்பம் இல்லாமல், பர்மிஷன் இல்லாமல் திருமணமானவர்கள் பொருத்தனை செய்யவே கூடாது. பைபிள் சொல்றது. அல்லேலூயா. நீங்க பாட்டு உங்க இஷ்டத்துக்கு இது நம்ம என்ன பண்ணக்கூடாது? பொருத்தனை செய்யக்கூடாது. முதல்ல உங்க வீட்டுக்காருக்கு தெரியும் பொருத்தனை செய்யறது. அவர் உங்க கூட நல்லா பேசுவார். ஆனால் அவங்களோட கூட பர்மிஷன் கேளுங்க. பாஸ்டிங் எடுக்கிறதுக்கே பர்மிஷன் கேட்கணுமா? பெண்ணானது கல்யாணம் ஆகலையா அவங்க அப்பா அம்மா கிட்ட பர்மிஷன் கேட்கணும்.
திருமணம் ஆகாத வாலிப பிள்ளைகள் பாஸ்டிங் எடுக்கும் போது உங்க அண்ணனையோ அக்காவையோ அம்மாவையோ எந்த அந்த ஸ்தானத்துல இருக்கிறவங்க கிட்ட பர்மிஷன் வாங்கணும். நான் பாஸ்டிங் போடுறது உங்களுக்கு விருப்பமா, நான் போடணும், பர்மிஷன் கொடுங்க. அல்லேலூயா. பொருத்தனை செய்யும் போது அவங்க கிட்ட கேட்கணும். அவங்க சரி சொன்னா செய்யணும், இல்லையா செய்யக்கூடாது. புரிஞ்சுதா? அதெல்லாம் புரிஞ்சதுங்களா? உங்க இஷ்டத்துக்கு நீங்க பாட்டு ஏதோ ஒரு பிரதிஷ்டை பண்ணிட்டு நான் ஒப்பு கொடுத்துட்டேன்னு சொல்றது அது அக்செப்டே கிடையாது. ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் ஒரு டிசிப்ளின் வச்சிருக்கிற. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால இந்த பூமியில பார்க்கிற எல்லா கனிமங்கள் அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிற மனுஷனுக்கு ஆண்டு கொள்வதற்கு அதிகாரம் கொடுத்தா அந்த அதிகாரத்தை நாம் இழந்து போயிருக்கிறோம். இந்த வருஷம் அந்த செல்வங்களை பெற்றுக்கொள்ள ஆளுகையின் ஆசீர்வாதம் தேவன் நமக்கு தருவாராக. ஆமென் சொல்லுங்க. வீட்டுல நகை இல்லாதவர்கள் வீட்டுல இந்த வருஷம் புதிய நல்ல செல்வங்கள் வரும்படி நான் வாழ்த்துக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. டிவி வாங்குறது, பீரோ வாங்குறது மாத்திரம் இல்ல, விசேஷமான ஆசீர்வாதங்களை வாங்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஏன்னா நம்ம வீட்டுல சபைக்கு ஒரு டிவி வாங்கி மூலையில கிடக்குது பாருங்க, பிரயோஜனம் இல்லாம. அது மாதிரி அநேக தேவையில்லாம பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும். அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. பிரயோஜனமான ஆசீர்வாதங்கள் வேணும். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவரே எனக்கு பிரயோஜனமான ஆசீர்வாதம் தாங்கன்னு சொல்லி கையை தூக்கி ஜெபம் பண்ணுங்க போல ஒரு நிமிஷம். ஆண்டவரே இந்த புதிய வருஷத்துல ஆண்டவரே ஆதாம் ஏவாளை ஆசீர்வதித்தது போல எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளவும் ஆண்டவரே பிரயோஜனமான ஆசீர்வாதங்களை எங்களுக்கு எங்கள் தலைமையில, எங்கள் தலைமுறை மேல, எங்கள் சந்ததி மேல தருவீராக. ஆமென். அல்லேலூயா. அது அவன் 9:1 சொல்லுகிறது, பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொன்னார். முதல்ல ஏதேன் தோட்டத்துல சொன்னாரு, பிறகு நாங்க பாவம் வந்தது, பூமியை அழித்தார். மறுபடியும் நோவாவை தெரிந்து கொண்டு அவன் குடும்பத்துல கர்த்தர் பேசினார், நோவாவை உன் குடும்பத்தை நான் பெருக பண்ண போகிறேன். அல்லேலூயா. இதுவரைக்கும் நீங்க பெருகி வந்ததில்லை, ஒருவேளை ரட்சிப்பில்லாம வந்திருப்பீங்க. இனிமேல் உன் தலைமுறை ரட்சிக்கப்பட்ட தலைமுறையா, உன்னுடைய குடும்பம் பரிசுத்த குடும்பமாக, பரிசுத்த சந்ததியாக அது வளரும்படி பெருகும்படி கர்த்தர் கிருபை செய்வார். கை வைத்து சொல்லுங்க. உங்க பிள்ளைங்க யாருக்கு சொந்தம்? அதுல எனக்குன்னு சொல்லாதீங்க, ஆண்டவருக்கு சொந்தம். ஆமென். என்னப்பா உங்க பிள்ளைங்க யாருக்கு சொந்தம்? அத்தம்மா உங்க பையன் யாருக்கு சொந்தம்? பொண்ணு யாருக்கு சொந்தம்? மருமகளுக்கு சொல்ல வேண்டாம், ஆண்டவருக்கு சொந்தம் சொல்லுங்க. அல்லேலூயா. சிஸ்டர் சோபா சிஸ்டர், உங்க பையன் பொண்ணு எல்லாம் யாருக்கு சொந்தம்? ஆமென். அல்லேலூயா. ஏமாமா கேப்போம்மா சொல்லுங்க, உங்க பிள்ளைங்க யாருக்கு சொந்தம்? ஏமண்டி சொப்பண்டி உங்க பிள்ளைங்க யாருக்கு சொந்தம்? பிரீத்தி மெல்கி சதை உங்க பையன் யாருக்கு சொந்தம்? சொல்லுங்க. கடவுளுக்கு சொந்தம். உங்க பிள்ளை யாருக்கு சொந்தம்? முதல்ல கடவுளுக்கு சொந்தம். கடவுள் கொடுத்த சந்ததி, கடவுள் கொடுத்த பிள்ளை. உங்க பிள்ளைகளை கர்த்தருக்கு கொடுங்க முதலாவது. அல்லேலூயா. என் குழந்தை கர்த்தருக்குரியது, என் குழந்தையை நான் கொடுக்கிறேன். ஆண்டவர் சொல்றார், என் சந்ததி நோவாவுடைய சந்ததி பரிசுத்தமாய் பெருகிச்சு, பருகி பெருகினார்கள். அவர்கள் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் போல மறுபடியும் பூமியில பெருகினாங்க. அதனாலதான் இன்னைக்கு நம்ம இவ்வளவு பெரிய ஜனத்திரட்சியாய் வந்திருக்கிறோம். உங்களையும் கர்த்தர் நிச்சயமாய் பெருக செய்வார். ஆமென். ஆமென் சொல்லுங்க. உங்க கர்ப்பத்துல கையை வச்சு சொல்லுங்க. திருமணமானவங்க எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவரே என்னை பெருக செய்கிறார். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்க பிள்ளைகள் மேல, உங்க தலைமுறை மேல, திருமணமாகிற பிள்ளைகள் மேல, திருமணமாக போகிற பிள்ளைகள் மேல, குழந்தை இல்லாதவர்கள் மேல ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் இப்பொழுது வைப்பார். ஆமென். அல்லேலூயா. ஆதியாகமம் 9:7 சொல்லுகிறது, நீங்கள் பலுகி பெருகி பூமியிலே திரளாய் வர்த்தித்து விருத்தியாகுங்கள். எல்லாம் சொல்லுங்க, விருத்தியாகுங்கள். அவன் என்னமா செஞ்சாலும் விருத்தி ஆக மாட்டேங்குதுப்பா. சொல்றோமா இல்லையா? என்ன வேலை செஞ்சாலும் விருத்தி ஆகல, எவ்வளவு சம்பாதிச்சாலும் விருத்தி ஆகல, பிள்ளைகளால ஆசீர்வாதம் இல்லை. ஆனா தேவன் சொல்லுகிறார், நான் உங்களை விருத்தி ஆக்குவேன், உங்களை விருத்தி செய்வேன். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் தான் உங்கள் வேலைகளை, உங்களுடைய வாழ்க்கையை விருத்தி செய்ய வேண்டும். சரியா? சிடம் அட்டி. இதுக்கப்புறம் அமைதியாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 47:27 இஸ்ரவேலர் எகிப்து தேசத்தில் உள்ள ஓசே நாட்டிலே குடியிருந்தார்கள். அங்கே நிலங்களை கையாட்சி செய்து மிகவும் பலுகி பெருகினார்கள். கையாட்சி செய்து பெருகினார்கள். யோசேப்பின் காலத்துல ஓசே நாட்டுல போய் எகிப்து தேசத்துல தங்கியிருந்த இஸ்ரவேலர்களுக்கு கர்த்தர் அந்த இடத்தையே பெருக செய்தார். அல்லேலூயா. அல்லேலூயா.
வாடகை வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் சொந்த வீட்டுக்கு போகணும். அதான் என்னுடைய ஜெபம். விரும்பினா நல்லா ஆமான்னு சொல்லுங்க. கண்ணபடி சொல்லுங்க, ஆண்டவரே இந்த வருஷத்துல எனக்கான ஒரு இடத்தை ஆசீர்வாதத்தை தாங்க ஆண்டவரே. நான் வாடகை கட்டிட்டே உட்கார்ந்து இருக்க கூடாது ஆண்டவரே. என்னை பெருக செய்யப்பா. ஏதாவது ஒரு ஊர்ல எனக்கு இடத்தை தாங்க பார்க்க விசுவாசமா சோம் ஆண்டவர்களை பெருக செய்வார். கர்த்தருடைய நன்மை உங்களுக்கு உண்டாகும். வீட்டை பெருக பண்ணுவார், குடும்பத்தை பெருக பண்ணுவார். கோசை நாட்களை ஜனங்களை பெருக செய்தது போல உங்களுக்கு ஒரு இடம் கர்த்தர் கண்டிப்பா இந்த புதிய ஆண்டுல வாய்க்கப்படுவார். அவன் நிறைய வீடுகளை பிரதிஷ்டை செய்ய இந்த வருஷத்துல ஆண்டவர் அடியனுக்கு கிருபை செய்வார். சபைக்கான இடத்தை வாங்க கர்த்தர் கிருபை செய்வார். தேவன் அங்கு புது கூட்டங்களை ஆரம்பிக்க கர்த்தர் கிருபை செய்வார். பெருக்கத்தை கொடுப்பார். அவன் சொல்லுங்க பார்க்கலாம். பிரதிஷ்டை செய்ய தேவன் வைப்பார். ஹல்லேலூயா. ரெடியா இருக்கீங்களா? நீங்க ரெடியா இருக்கீங்களா? சொல்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க. தீர்க்கதரிசனமா சொல்றேன். சொந்த இடம் வாங்கணும், ஜெபம் பண்ணணும், முயற்சி எடுக்கணும். ஐயா நான் விசுவாசிக்கிறேன் 27லயும் விசுவாசிக்கிறேன், 28வது வருஷத்துலயும் விசுவாசிப்பேன். ஆனா எதுவுமே செயல்பட மாட்டேன்னா ஒண்ணுமே நடக்காது. புரியுதுங்களா? அப்போ செயல்படணும். அந்த வேலையை செய்யணும். கடவுள் ஒரு வேலையை கொடுத்தா அந்த வேலைக்கு போகணும். நான் வீட்லயே உட்கார்ந்து இருப்பேன். ஒரு நாள் வேலைக்கு போயிட்டு வேலையே செய்யணும். வீட்டுல உட்கார்ந்தா சோறு என்ன வராது. இந்த வருஷத்துலயே உங்களுக்கு கஷ்டம் இருக்கும். நல்லா உழைக்கணும், வேலை செய்யணும். வேலை செய்யறதுக்கு பலத்தாங்க ஆண்டவரே கேளுங்க. ஆண்டவரே கையாட்சி செய்து நான் பெருகணும்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க. முதலாவது சினிமா படம் பார்க்கணும்னு ஜெபம் பண்ணாது. அவன் பாரு அங்க சுத்தலாமா, இங்க சுத்தலாமா, எங்கன்னா போலாமா, வரலாமா, இதேதான் யோசனை. யார் வீட்டுக்கு போலாம், எந்த வீட்டுக்கு போலாம், இந்த டைம் எங்க போறது, அங்க போறதா, எங்க போறது, இதே யோசிச்சுட்டு இருக்காரு. எப்படியாவது முன்னேறணும். ஆமே. ஹல்லேலூயா. முன்னேறணுமா வேணாவா? அது நான் என்னன்னு என்ன கேட்காதீங்க. முன்னேறணும் உங்களை போய் பார்த்து கேளுங்க. கர்த்தாவே கர்த்தர் உங்களை பெருக செய்வாராக. ஹல்லேலூயா. யார் உன்னை கைவிட்டாலும் இயேசு உன்னை கைவிட மாட்டார். முன்னேற செய்வார், பெருக செய்வார். ஹல்லேலூயா. யாத்திராகமத்துல வாசிக்கிறோம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பழுகி பெருகினார். தேசத்துல இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்துல இருந்த போது பார்வன் அவனை ஒடுக்குனான், சத்துரு ஒடுக்குனான், வேலையை கடினப்படுத்தினான். ஆனா அவன் என்னன்னா ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் மக்களை பெருக பண்ணினார். ஹல்லேலூயா. உங்களையும் பெருக செய்வார். வேலையில எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் நம்ம உங்க தலையை உயர்த்துவார். ஹல்லேலூயா. ப்ரமோஷன் இந்த வருஷத்துல வரணும். ஜெபம் பண்றீங்களா? வேலைக்கு போறவங்க நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எனக்கு உயர்வு தாங்க, நான் பெருகணும் ஆண்டவரே. எவ்வளவு இந்த வருஷம் போன வருஷம் எல்லாம் ஒடுக்கப்பட்டு இருந்தாயோ கர்த்தர் உன்னை பெருக செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? நல்ல ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க பிள்ளைகளை பெருக செய்வார், உங்க வேலைகளை பெருக செய்வார், உங்க வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களை பெருக செய்வார். நன்மை கிருபை உங்கள் வாழ்க்கையில் என்றும் தங்கி இருக்கும். ஆமென் சொல்லுங்க. நல்ல ஆமென் சொல்லுங்க. எல்லா கடன் பிரச்சனையில இருந்து மாற்றத்தை கர்த்தர் இந்த வருஷம் உங்களுக்கு தருவார். அதுல இருந்து பெருக்கத்தை தருவார். வீண் செலவுகளை தகர்க்க பண்ணுவார், நஷ்டங்களை குறைப்பார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. இயேசுவால் நான் எல்லாவற்றையும் ஜெயிப்பேன், இயேசுவாலை வெற்றியை நான் காட்டுவேன். என் இயேசு என்னோடு கூட இருப்பதனாலே என் வாழ்க்கை மாற்றம் அடையும். என் இயேசுவாலை என் சத்துருக்களை நான் ஜெயிப்பேன் சொல்றவங்க மட்டும் ஒரு நல்ல ஹல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. ஒடுக்கப்படுவதில்லை என்று ஆமென் சொல்லுங்க. சத்துரு என்னை ஒடுக்கினாலும் நான் பெருகுவேன். ஹல்லேலூயா. சத்துரு எனக்கு ஒடுக்கவே முடியாது, அந்த அளவுக்கு நான் பெருகிட்டு இருப்பேன். அதிகாரம் என் இயேசு எனக்கு கொடுத்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே நான் என்ன செய்வேன்? பனைமரத்தை போல வளருவேன், கேதுருவை போல வளருவேன், செழிப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 7:18 சொல்கிறது, யோசேப்பை அறியாத வேறொரு ராஜா தோன்றின காலம் அளவும் ஜனங்கள் எகிப்திலே பழுகி பெருகினார்கள். யோசேப்பை தெரியாத ஒரு சத்துரு வந்தான், ராஜா வந்தான், ஆனாலும் ஜனங்கள் பெருகினார்கள். தேவப்பிள்ளையே, உன்னை பெருக பண்ணுகிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். உன் பேரே தெரியலன்னா கூட உன் சந்ததியை கர்த்தர் பெருக செய்வார். ஹல்லேலூயா. எங்க தாத்தா பாட்டன் கூட்டம் பேர்லாம் எனக்கு தெரியாது, ஆனா அவங்க எல்லாம் பேரெல்லாம் மறந்தாச்சு. ஆனா என்ன இன்னைக்கு ஆசீர்வதிச்சிருக்கிறார். அது போல உங்கள் சந்ததிகளை பெருகப்படுத்துவார். பிலீவ் பண்றீங்களா? உங்களை மேன்மைப்படுத்துவார். கை வைத்து ஆமென் சொல்லுங்களேன். ஏசாயா 54:3 எல்லாரும் மறுபடியும் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த வாக்குத்தத்தத்தை நாம மறுபடியும் அறிக்கை செய்து ஜெபித்து முடிக்க போகிறோம்.
ஏசாயா 54:3 நீ வலது புறத்திலும், எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். நீ உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்தரித்துக் கொண்டு வாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. 3-4 ஆசீர்வாதம். சத்துரு இருக்க மாட்டா, நீ பெருகுவ. இறக்கப்பட்டியனா உன்னை கர்த்தர் பெருக செய்வார். நீ இறக்கமாய் இருக்கும்போது உன்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். ஜெபிக்கும் போது நீ பெருகுவாய். அல்லேலூயா. யோசேப்பை அறியாத ஜாதி ஒரு ராஜா இருந்தான். அப்பொழுது இஸ்ரவேலர்களை கர்த்தர் பெருக பண்ணியிருந்தார். உங்களை பெருக செய்வார். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆமென் சொல்லுங்களேன். சரி, கர்த்தர் நல்லவர். இந்த வாக்குத்தத்தத்தை நீங்க விசுவாசித்து வீட்டுல கொண்டு போய், நான் கொடுப்பேன், போகும்போது வாங்கி கொண்டு போகலாம். வாக்குத்தத்தத்தை எடுத்துக்கொண்டு போய் வீட்டுல வைத்து செபியுங்க. அல்லேலூயா. அப்படி ஞானஸ்தானம் எடுத்தவங்க எல்லாம் முன்னாடி வாங்க, மற்றவங்க பின்னாடி பாருங்க. சீக்கிரமா உங்களை நான் திருவந்து கொடுத்து உங்களை வழி நடத்த விரும்புகிறேன். கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். கர்த்தரை உயர்த்துங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. டக்கு 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 எழுதுக்கோப்பா. பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். ஆவியானவரே, நன்றி 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 அப்பா. எபினேசரே, மக்கள் நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்திரம். நன்றி ராஜா, துதிக்கிறோம். ஸ்தோத்திரம். ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைங்க எல்லாம் வாங்க. சகோதரர்கள் ஒரு பக்கம், பெண் பிள்ளைகள், பெண் சகோதரிகள் எல்லாம் ஒரு பக்கம் வாங்க. தேங்க்யூ ஜீசஸ். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. தேவாவியானவரே, உமக்கு நன்றி 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 நன்றி. இதுவரை நடத்தி வந்த எல்லா நன்மைகளுக்காய், கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். உங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தின்படி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறாங்க. நாமம் மகிமைப்படட்டும், மகிமைப்படட்டும், மகிமைப்படட்டும். ஆவியானவரே, உடைய வார்த்தைக்கு நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம், தரை மட்டும் ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து பெருக செய்வீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ராஜா, துதிக்கிறோம், துதிக்கிறோம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து உங்களுக்காக வாசிக்கிறேன். ஸ்தோத்திரம் பண்ணி அதை விட்டு நீங்கள் வாங்கி பூசிங்கள். இது உங்களுக்காக விற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர்கள் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். அல்லேலூயா. அதனால பொறுமையோடு, ஞானத்தோடு, கவனத்தோடு நிதானித்து இந்த முதல் நாளில, இந்த வாக்குத்தத்த ஆராதனையில திருவந்திலே பங்கெடுக்கிற நீங்கள் உங்களை தாழ்த்தி பெருமையாக்கி ஒப்பு கொடுத்து செபத்தோடு கர்த்தர் சமூகங்களை காத்திருப்பீர்களாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பாடலை பாடும் பொழுது நம்ம திருவந்திலே நாம் ஒப்பு கொடுக்கப்போ பிரைஸ் சொல்லாடாம நாம ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வினேஸ்வரே, துதிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ரட்சகரே, உமக்கு நன்றி. ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவரே, நன்றி 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 நன்றி. என்றும் மாறாதது. கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாற கிருபை என்றும் குறையாதது. மீறுதலுக்கா இயேசு காயங்கள் பட்டார். உன் அக்கிரமங்களுக்கா இயேசு நொறுக்கப்பட்டார். உன் மீறுதலுக்கா இயேசு காயங்கள் பட்டார். உன் அக்கிரமங்களுக்கா இயேசு நொறுக்கப்பட்டார். உனக்காகவே அழிக்கப்பட்டார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார்.
கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. உன்மீறுதலுக்காக இயேசு காயங்கள் பட்டார், உன் அக்கிரமங்களுக்காக இயேசு நொறுக்கப்பட்டார். உன்மீறுதலுக்காக இயேசு காயங்கள் பட்டார், உன் அக்கிரமங்களுக்காக இயேசு நொறுக்கப்பட்டார். உனக்காகவே அடிக்கப்பட்டார், உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார், அவளாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார், அவளாய் இயேசு உன்னை அழைக்கிறாரே. தயங்கிடாதே, தாவி ஓடி வா, தந்தை இயேசுவே சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவே சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார், அவளாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார், அவளாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. தயங்கிடாதே, தாவி ஓடி வா, தந்தை இயேசுவே சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவே சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. நம்மிருதலுக்காக இயேசு காயங்கள் பட்டார், நம் அக்கிரமங்களுக்காக இயேசு நொறுக்கப்பட்டார். உன்மீறுதலுக்காக இயேசு காயங்கள் பட்டார், உன் அக்கிரமங்களுக்காக இயேசு நொறுக்கப்பட்டார். உனக்காகவே அடிக்கப்பட்டார், உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உனக்காகவே அடிக்கப்பட்டார், உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா
என்றும் குறையாதது. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார், அவராய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார், அவராய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. தயங்கிறாரே தாவி ஓடிவா, தந்தை இயேசுவே சொந்தம் கொள்ளவா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. என் மீறுதலுக்காய் இயேசு காயங்கள் பட்டார், என் அக்கிரமங்களுக்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். என் மீறுதலுக்காய் இயேசு காயங்கள் பட்டார், என் அக்கிரமங்களுக்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். எனக்காகவே அடிக்கப்பட்டார், என்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார், என்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார், அவராய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார், அவராய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. தயங்கிறாரே தாவி ஓடிவா, தந்தை இயேசுவே சொந்தம் கொள்ளவா, தந்தை இயேசுவே சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. ஆண்டவரே, நல்ல விலைக்காக நன்றியோடு மதிக்கிறோம். ஒரு கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் அவருடைய ரத்தத்துக்கு அடையாளமாகவும் அவர் சரீரத்துக்கு அடையாளமாக இருக்கிற ஒரு கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அதை இப்பொழுது ஏகமனமாய் வருமனமாய் புசித்து பானம் பண்ணுவீர்களாக. ஆண்டவரை மதிக்கிறோம். அந்த நல்லவர் புசித்து பானம் பண்ணுங்க. கப்பலாம் ஒரு பக்கமாக வைத்து கொடுக்கப்படுகிறேன் கேட்டுக் கொள்கிறேன். எல்லாம் கொடுத்து பிறகு கண்ணை மூடி ஆகிறோம். சமூகத்திலே நம்மை தாழ்த்தி வறுமையாக ஒப்பு கொடுத்து கைகளை தட்டி கத்த நாமத்தை மேம்படுத்தி நன்றி சொல்வோமாக. கைகளை தட்டி கத்தனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்தாவியானவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். புதிய நாளை தந்தையுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். முதல் வாரத்திலே மாதத்திலே திரும்ப எடுக்க நமக்கு கொடுத்த பாக்கியத்துக்காக நன்றி மகிமை செலுத்துகிறோம். மீட்பராகிய இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா
நாம் யாவரும் எழுந்திருந்து நம்முடைய கரங்களிலே விசேஷ காணிக்கை முதலாவது நீங்கள் ஒரு காணிக்கைகளை கொண்டு வந்திருப்பீர்களானால் அந்த காணிக்கைகளை நீங்கள் இங்கே தம்பி காணிக்கை கொண்டு வந்து இதில் செலுத்தப்படுகிற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சரிமையா இதை வச்சு 2 பேரை முடியும் திரும்பி உங்களுடைய விசேஷ காணிக்கை கையில எடுத்துக்கொண்டு வந்து முதலாவது வாக்குதத்துக்காக ஒரு காணிக்கைகளை முதலாவது செலுத்துங்க. 2வது பாடலை பாடும்போது நீங்கள் பெட்டியில உங்களுடைய காணிக்கை சொன்ன விசேஷ காணிக்கை கொண்டு வந்து வாக்குதத்த காணிக்கை கொண்டு வந்து பெட்டியில நீங்கள் மகனுடைய கையில வைக்கப்பட்டு செலுத்துங்க. சொல்லுவார் ஜீசஸ் ஹல்லேலூயா 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 என்று வருவாங்க. அவங்களே வருவாங்க. Thank you, Jesus. Hallelujah. துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி நன்றி நன்றி. ஸ்பெஷல் ஆஃபரிங் போட்டுட்டீங்கன்னா ஓகே. நெக்ஸ்ட் நம்ம பாடுவோம். ஸ்தோத்திரம். கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பரமா கிருபைதான் என்னை நடத்துகின்றது. செலவீன நேரத்திலெல்லாம் நிரப்புகிறீர். பலவீன நேரத்திலெல்லாம் இந்த பலத்தால் நிரப்புகிறீர். கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே கிருபையே. ஒரு நிமிஷம் என்ன பேசிட்டு இருக்கீங்களா? கொஞ்சம் தயவு செய்து அமைதியா இருக்க. கொஞ்சம் பாருங்க என்ன பின்னாடி பேசுது. கொஞ்சம் தயவு செய்து கிருபையே கிருபையே
கிருபையே மாறாத நல்ல கிருபையே. எங்களை நேசிக்கிறீர்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த விசேஷத்தை காணிக்கை உங்களுடைய பலிபீடத்திலே வைக்கிறோம். நீர் இந்த காணிக்கையை ஏற்றுக்கொள்ளுங்க. பெயர் எழுதி ஜெப விண்ணப்பம் அவர்களுக்கு உள்ளத்துல எது இருந்தாலும் இந்த முதலாவது பண்டிகையிலே முதல் நாளிலே அப்பா இந்த காணிக்கை கீழ்ப்படிந்து உமக்காய் விதைத்திருக்கிறார்கள். நீர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறேன். எல்லா கண்ண முடிச்சோட தயவு செய்து ஜெபம் பண்ணுவோம். தயவு செய்து ஆமே அல்லேலூயா. ஜெபிக்கிறோம் ஐயா, ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வல்லமை இறங்குவதாக, வல்லமை இறங்குவதாக. இந்த காணிக்கைகள்ல இன்னும் எழுதுகிறாங்க, பேர் எழுதுகிற குடும்பங்கள் எல்லாம் ஸ்தோத்திரம். நீர் அவர்களை ஆசீர்வதியும். இந்த காணிக்கையை நீர் ஆசீர்வதியும். அவர்கள் வாழ்க்கை மாறணுமே, இடம் கொண்டு பெருகணுமே. கர்த்தருடைய வல்லமை இறங்கும்படி நான் இறங்குவதாக இங்கே போட கொடுக்கப்பட்டிருக்க ஒவ்வொரு கவர்களிலே அந்த காணிக்கைகளை அங்கீகரிக்கப்பா. அவங்களுடைய கஷ்டம், நஷ்டம், சூழ்நிலை, உபத்திரங்கள், வேதனைகள் மாறுவதாக பிளஸ் பண்ணுகிறோம். நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். நீங்க ஆசீர்வதிக்கிறோம். கரத்தை வைத்து நீர் ஆசீர்வதிக்கிறார். கிருபையில கரத்தை வைத்து ஆசீர்வதிக்க நான் சொல்லிக்கிறேன். பரலோகத்துல இருந்து இந்த காணிக்கையை நீர் அங்கீகரிப்பீரா. கிருபை ஒப்பு கொடுக்கிறோம். ஒருவரும் நஷ்டப்படக்கூடாது இந்த வருஷம். ஒருவரும் ஆண்டவரே கஷ்டப்படக்கூடாது இந்த வருஷம். மேன்மைப்படுத்த இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? Praise the Lord. Hallelujah, hallelujah. தேவனே உம்முடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துகிறோம். காணிக்கை பெட்டியிலே காணிக்கை கொடுத்த கரங்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாக்குத்தத்தத்தை ஒப்புக்கொடுக்கிறோம். கர்த்தாவே வாக்குத்தத்தங்களை கேட்டு ஆண்டவரே ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வார்கள். நாம மகிமைப்பட நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுமே பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை பரிசுத்த ஆவியானவருடைய அன்பு, ஐக்கியம், சமாதானம், சந்தோஷம், பாதுகாப்பு என்றும் எப்பொழுது சதாகாலம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.